தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பா டக்கரில் கேக்லலாம் போடக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 வெரைட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் பயன்படுத்தி பண்ணியிருக்கேன். அப்புறமா இன்னும் 2 வெரைட்டி வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். அதாவது கேரட் ஜூஸ் அப்புறமா பீட்ரூட் ஜூஸ் வந்து பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பச்சை பப்பாளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட தோலையெல்லாம் நம்ம நீக்கிடலாம். தோல் நீக்கினதுக்கு அப்புறமா தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. அதில் வந்து நிறைய பால் இருக்கும், அதனால தான். அப்புறமா இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளால நிறைய விதைகள் இருக்கும், அதையெல்லாம் நம்ம நீக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விதைகளை நம்ம நீக்கிடலாம். ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி இந்த விதைகளை எடுத்துருங்க, ரொம்ப வசதியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த விதைகளை எடுக்கும்போது அது கூடவே வெள்ளை கலரில் ஒரு தோல் இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிறது கரெக்டாக வரும். விதைகள் எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு இந்த பப்பாளியை நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும். அதாவது கடையில் நம்ம பார்ப்போம்ல டூட்டி ஃப்ரூட்டி எந்த சைஸில் இருக்கும்னு, அதே சைஸில் நம்மவும் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறதும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாம் கட் பண்ணதுக்கு பிறகு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா இதில் வந்து இன்னுமே பப்பாளி பால் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கையாலேயே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து எல்லாமே கழுகி தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கழுகி எடுத்து வச்சுருக்கிற பப்பாளி துண்டுகளை திரும்பவும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக சுண்ணாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நம்ம கடையில் வாங்குறது சாப்பிட்ற டைமில் எப்படி இருக்குமோ அதே டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் இந்த மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாம் செய்யலாம். இப்போது அந்த பப்பாளி துண்டுகளை கொஞ்சம் தண்ணி விட்டு பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிற பப்பாளி துண்டுகள் பாதி அளவு வெந்த உடனேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிகளெல்லாம் நீக்கிட்டு பப்பாளி துண்டுகளை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு 2½ கப்பு வந்து கிட்டத்தட்ட பப்பாளி காய் வந்து இருந்துச்சு, அந்த துண்டுகள் வந்து இருந்துச்சு. அதனால் 2 கப்பு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பப்பாளி துண்டுகளையும் சேர்த்து நல்லா வந்து அந்த பாகில் வந்து கரைஞ்சி வரது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. இந்த சுகர் சிரப்பு வந்து ஒரு கம்பிப்பதம் வர்றது வரை நம்ம வந்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருக்கணும். ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தொட்டு பார்த்துக்கோங்க, நல்லா சூடாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக தொட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி வரணும். உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணதுக்கு பிறகு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்க்காமலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்காக நம்ம அந்த பப்பாயை வேக வச்சு எடுத்துருக்கிறத வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கலர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே தனியாக பிளேட் பயன்படுத்தணும். அதே மாதிரி தனி ஸ்பூன் வந்து ஒவ்வொரு கலருக்கும் பயன்படுத்தணும். அடுத்ததாக வந்து நான் வந்து மஞ்சள் கலர் வந்து பயன்படுத்த போகிறேன். அதாவது இதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் தான். நம்ம சாதாரணமாக எடிபிள் ஃபுட் கலர் சொல்லுவோம்ல, அதுதான் வாங்கியிருக்கேன். கலந்த உடனே நமக்கு மஞ்சள் கலர் கிடைக்கும். இப்போ நான் சேர்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸ் தான் சேர்க்க போகிறேன். இது எப்படி நான் தயார் பண்ணியிருக்கேன்னா, பீட்ரூட் வந்து தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் வச்சு அடித்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை எடுத்திருக்கேன். அதுதான் நான் இப்போ சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கேரட் ஜூஸ் தான். இதுவுமே நான் பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணணும் அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மஞ்சள் கலர் வந்து கிடைக்கும். கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம காய வைக்க போகிறோம். அதுக்காக பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அது மேலே ஒரு நெட்டு துணி வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து காய வைக்க போகிறோம். சாதாரணமாக ஃபேனுக்கு கீழே ஒரு 24 மணி நேரம் நம்ம வந்து காய வைக்கலாம். நான் வந்து கலர் வந்து சேர்த்த உடனேயே வந்து காய வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா காய வச்சிங்கன்னா நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கேரட் ஜூஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுதான் காய வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஜூஸில் அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காய வச்சிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நான் வந்து உடனேயே காய வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் மஞ்சள் கலர் வந்து போட்டு பண்ணோம்ல, அதுதான் வந்து காய வைக்க போகிறேன். இது பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட அந்த கேரட் ஜூஸில் உள்ளது நம்ம எப்படி இருந்துச்சோ அதே கலரில் தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளேட்டில் வந்து அந்த கலர் வந்து அப்படியே இருக்குது, அதுதான் வித்தியாசம். இதே மாதிரி நீங்கள் வேறு கூட நிறைய வெஜிடபிள்ஸ்லேருந்து கலர் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஃபுட் கலர் மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும்.
கடைசியாக நம்ம வந்து அந்த ரெட் கலர், அதாவது ஆர்டிஃபிஷியல் ரெட் கலர் பயன்படுத்தணும்ல, அதுதான் காய வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் வந்து எக்ஸஸாக இருக்கும். பயப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கிறதுனால எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா கலரையும் அந்த பேப்பர் வந்து அப்படியே எடுத்துரும். ஸோ வந்து நம்ம இடையில திரும்பவும் ஒரு தடவை இந்த பேப்பரை சேஞ்ச் பண்ணணும். 24 மணி நேரம் நம்ம வந்து ஃபேனுக்கு கீழே அப்படியே காய விட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் இருக்குது. இது வந்து நான் 2ஆவதாக வச்ச பேப்பர் தான். ஃபஸ்ட்டு பேப்பரில் இதை விட கலர் இன்னுமே நிறைய இருந்துச்சு. இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்குறது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். நான் வந்து எல்லாமே இப்போ தனித்தனி பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடையில் வாங்குறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டும் சரி, அந்த டெக்ஸ்சரும் சரி. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சில ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸ் சமையல் அப்படின்னு போட்டிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.